Hello, friends. Once again, good morning. This is Indra Sidambi, the psychiatrist from the United States of America. Friends, இன்னைக்கு டாபிக் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கு டாபிக் சுகர். ஸ்வீட்டான நாள் ஆரம்பிப்போமா? சுகரை பற்றி பேசணும்னு ஆசைப்பட்டேன். சுகருங்க, நம்ம உடம்புக்கு சுகர் வேணுமா? Do we need sugar to survive? The answer is yes. நான் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் சுகரே விட்டுட்டேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லுங்களேன். அது உண்மையா? ஆமாம், அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் உடம்புக்கு டெஃபினட்டாக வேணும். அது என்ன பண்ணுதுன்னா, நம்ம பாடி கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன், ஃபைபர்ஸ் அண்ட் ஃபேட் 4 விஷயமும் வேண்டியிருக்கு. நம்ம சாப்பிட்ற கார்போஹைட்ரேட்ஸ் என்ன ஆகுதுன்னா, உடம்பு தானாகவே இதை உடச்சி குளுக்கோஸாக மாற்றிக்குது. அப்போ அதில் சுகர் கிடச்சிருது. சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, there are 3 different kinds of sugars. ஒன்று நேச்சுரல் சுகர், ரெண்டாவது ஆடட் சுகர், மூணாவது ப்ராசஸ்ட் சுகர், ஆடட் அண்ட் ப்ராசஸ்ட் செகண்டு, ரிஃபைன்டு சுகர். அந்த அவங்க ப்ராசஸ் பண்ணி ரிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ நான் இது மூணுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்கிறேன்னு பாருங்கள். முதல்ல கார்போஹைட்ரேட்டை உடச்சி குளுக்கோஸ் ஆக்கிடுது உடம்பு, கரெக்டாக? ஓகே. அதில் 2 விதமான சுகர் பார்க்குறோம். ஒரு சிம்பிள் அண்ட் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் சிம்பிள்னும் போது என்னன்னா, இந்த சிம்பிள் 1-2 மாலிகுல் இருக்கும். அதனால சீக்கிரமாக உடச்சி சட்டுன்னு உடம்புல நம்ம சர்க்கரை எடுத்துக்க முடியுது சாப்பிட்டோம்னா, இந்த சிம்பிள் சுகர்லேருந்து. இதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, சிம்பிள் சுகரில் நம்ம சீக்கிரம் உடம்பு எடுத்துக்கிறதுனால, நம்ம சாப்பிட்ட சுகரை உடனே சீக்கிரம் அதை ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் சட்டுன்னு உயரும், அதே மாதிரி சட்டுன்னு கீழே இறங்கிடும். அதனால தான் நீங்கள் இந்த டயபெட்டிக் பேஷண்ட்லாம் சுகர் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறோம். எல்லாருக்குமே இது நல்லது கிடையாது. இந்த சுகர் சட்டுன்னு மேலே ஏறி இறங்குறதுங்கிறது எதுவுமே சடனாக ஆகிறது, சடனாக நாங்கள் கீழே விழுறதுங்கிறது எப்பவுமே நல்லதில்லை. முள்ளமாக உடம்புக்குள்ளே போகிறது, ஒரு ஸ்டேபிளாக இருக்கிறது தான் நல்லாயிருக்கும். கரெக்டுங்களா? அதே பிரின்சிபல் தான் இங்கேயும். அதே இந்த காம்ப்ளெக்ஸ் சுகர்ன்றதுல 3-4 மாலிகுல் இருக்கிறதுனால அதை உடச்சி அது உடம்பு எடுத்துக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் பிடிக்கும். நமக்கு ஸ்டில் சுகர் லெவல் ஏறும், ஆனால் அந்த மாதிரி விடுன்னு சட்டுன்னு ஒரு மாதிரி ஹைப்பாகி கீழே இறங்காது. அதனால இந்த டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரிஞ்சுப்போம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, நமக்கு நேச்சுரல் சுகர்னு இருக்குது. நேச்சுரல் சுகர்னால் எங்கேருந்து கிடைக்கிது? ஃப்ரூட்ஸ்லேருந்து வருது. சரிங்களா? ஃப்ரூட் ஜூஸ் கிடையாது, ஃப்ரூட்ஸ்லேருந்து அப்படியே எடுத்து ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற எல்லா தானிய பொருட்கள்லேயும் பருப்பு, கோதுமை, அப்புறம் எல்லா விதமான ப்ரௌன் ரைஸு, நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கோங்க. அதுலேருந்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிது நேச்சுரலாக உங்களுக்கு அந்த சுகர். சரிங்களா? இந்த சுகர் உடம்புக்கு நல்லது. அதுவும் எதுவுமே மாடரேஷனில் இருக்கணும். எதுவுமே நீங்கள் நிறைய எடுத்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ஃபீமேல் உடம்புக்கு 25 கிராம் அளவுக்கு சுகர் வேணுமா இருக்குது ஒரு நாளைக்கு. மென்னுக்கு 37 கிராம்ஸ் வேணுமா இருக்குது சுகர் ஒரு நாளைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஆடட் சுகர்னு நான் சொல்கிறேன் இல்லைங்களா? ஆடட் சுகர் அடுத்த ரகம் இந்த ஆடட் சுகரில் பார்த்தீங்கன்னா ஹனி, அகாவே, அப்புறம் இந்த ஆட் பண்ணுறாங்க சுகர்ஸு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சீரியலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடட் சுகர் இருக்கும் நிறைய. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சீரியல்னு விற்கிறாங்களே, அதிலெல்லாம் நிறைய ஆடட் சுகர் உங்களுக்கு. சரிங்களா? நிறைய விதமான ஜூஸஸில் கூட பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர்னு இருக்கும். நீங்கள் அந்த லேபிள் படிக்க கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம மாடரேஷனில் தான் எடுத்துக்கணும். நிறையெல்லாம் சாப்பிட்றக்கூடாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் எவ்வளோ நமக்கு சுகர் வேணும் ஒரு நாளைக்கு கிட்ட, இல்லைங்களா? ஸோ ஒரு ஃபீமேலுக்கு ஒரு மேலுக்கு அத்தனை டிஃப்ரென்ஸ் இருக்குது உங்களுக்கு, 25 to 37, இல்லைங்களா? ஸோ இந்த ரிஃபைன்டு ப்ராசஸ் சுகர்னு எடுத்துக்கோங்க. ரிஃபைன் அண்ட் ப்ராசஸ் சுகரில் எடுத்திங்கன்னா அது ரொம்ப மோசம். ஏன் சொல்கிறேன்னா, கேக்கு, குக்கீஸ், அப்புறம் சில விதமான ஐஸ்கிரீம்ஸு, இல்லைங்களா? இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ஒரே ப்ராப்ளம். கேக்கு, குக்கீஸ், ஐஸ்கிரீம்ஸ், இதில் எல்லாம் ரிஃபைன்டு சுகர் போட்டுறதுனால ரிஃபைன்ட் சுகரில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி சுகர் கிடைக்குது. இன்றைக்கு இதோட நிறுத்திப்போம்.
அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வணக்கம். தேங்க்யூ. மறக்காமல் அந்த பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் இன்னும் என்னுடைய வீடியோ பார்க்காம இருக்காங்க. என்னுடைய குறிக்கோளுக்கு அர்த்தமே இல்லாமல் இருந்தாலும் நான் கண்டினியூஸாக இந்த வீடியோ போட்டுட்ருப்பேன். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ப்ரெட் த வேர்ல்ட். தேங்க்யூ வெரி மச்.